இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 34வது வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா கடல் அருகே வந்தபோது கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தம்முடைய கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். கொன்னை வாய் என்றால் பிறவியிலிருந்தே பேச முடியாதவன், கேட்கும் திறனை இழந்த மனிதனும் கூட. இயேசு கிறிஸ்து அவனை அந்த கூட்டத்தை விட்டு தனியாக அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகளை வாசல்களை திறக்க அவரால் கூடும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். அவர் அடைத்தால் யாராலும் திறக்க முடியாது, அவர் திறந்ததை யாராலும் அடைக்க முடியாது. பிறவி குருடனுடைய கண்களை திறந்த தேவன் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க அவரால் கூடும். அடுத்த நாள் காலையில கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்த பேதுருவன் சிறைச்சாலையின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்க அவனை விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவன், அன்னாளின் அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறந்து ஊழியக்காரனை கொடுத்த தேவன், லீதியான இருதயத்தை திறந்த தேவன், ஆசீர்வாதத்துக்கான வாசல்களை திறக்க அவரால் முடியும். வேலைக்கான வாய்ப்பின் கதவுகளை திறக்க அவரால் கூடும். கடினப்பட்ட இருதயத்தை திறந்து அவர்களை ரட்சிக்க தேவனால் கூடும். அவர் எப்பத்தான் என்று சொன்னால் ஊழியத்திற்கான கதவுகள் திறக்க முடியும். வழி இல்லாத இடத்துல பாதைகளை உண்டு பண்ண அவரால் கூடும். செங்கடலிலே பாதைகளை உண்டு பண்ணவும் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்க அவரால் கூடும். உன்னுடைய வாழ்க்கையில அவர் எப்பத்தா என்று சொன்னால் அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் திறக்க தேவனால் கூடும். எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளுக்கான சாவி தேவனிடத்தில் உண்டு. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லா கதவுகளையும் திறக்கும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, குருடனுடைய கண்களை திறந்தவர், பிறவி செவிடனுடைய காதுகளை திறந்த தேவன், ஊமையினுடைய வாயை திறந்து செவ்வையாய் பேசும்படி செய்த தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க தேவனால் கூடுமே. வழியில்லாத இடத்துல பாதைகளை உண்டு பண்ண வல்ல தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணும்படிக்காக உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்ட கடின இருதயங்கள் திறக்கப்படும்படியாகவும் வேலைக்கான வாய்ப்புகளும் ஆசீர்வாதத்துக்கான வாய்ப்புகளும் ஊழியத்திற்கான வாய்ப்புகளையும் தந்து புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையை செய்யும்படிக்காக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.